எக்ஸ்கியூஸ் மீ, பூஜா இருக்காங்களா? ஐயோ இவனுங்களா? ஹாய். ஹேர் கட் பண்ணு. ஏண்டா போன வாரம் தாண்டா வெட்டினேன். டேய் அது போன வாரம். இப்போ ஹேர் செட் பண்ணும். மச்சான் உள்ள ஒரு முள்ள முன்றி உட்காந்துருக்கு. இது அது ஜூக்கு அமுச்சு விட்டு வரேன். ஓகே. டேய் உன் மூஞ்சிக்கு முடி வெட்ட இந்த பொண்ணு தான் வேணுமா? வீட்டுக்கு போறப்ப நீயே பிடிங்கிட்டு போன. டேய் இங்க இருக்கேன்டா. ஏய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அச்சு மூஞ்செல்லாம் வச்சிருவேன். நீ என்ன அஜித் குமாரா? தெரிஞ்சு வச்சுக்க. போறியா இல்ல இங்கே நானே பிடிங்கி விட்டுறேன். வாடி வெல்ல வா. மூஞ்சே இல்லாத மூஞ்சி. எதுக்கு வந்தீங்க? பின்ன ஹோட்டலுக்கு போய் முடி வெட்டுவாங்க. ஆனா அங்கேயும் சில பேர் ஏமாத்துறாங்க. இவன் நம்மளோட சூப்பரா இருக்கிறான். பட. டேய் போட போறண்டா போடா டேய். மச்சான் ஆ சேர் ஃப்ரீ ஆயிடுச்சு. வாடா வாடா வாடா. போதும் போதும் வா உட்காரு உட்காரு வா. கண்ணாடி வேற முடிவு நான் போட்டுக்கிறேன். மச்சானுக்கு நல்லா அழகா ஸ்டைலா சூப்பரா முடி வெட்டுங்க. ஓகே? ஏய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்டா. சரி நான் வெளில வெயிட் பண்றேன். ரிசப்ஷனிஸ்ட் பேசிட்டு. ஓகே ஓகே பை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எனக்கு முடி வெட்டி விடலாமே? ரிசப்ஷனிஸ்ட் சார் நான். ஓ ரிசப்ஷனிஸ்டா? அப்ப மேனிக்யூர் பண்ணலாமே? ஓகே. வாவ் மச்சான் என்னோட அழகாயிட்டியடா. உன் கல்யாணத்துக்கு பியூட்டிஷியன்லாம் தேவையில்லை, பொண்ணே ரெடி பண்ணிடும். சரி கண்ணாடி கொடு. கொஞ்சம் அழகாக இருந்தால் பிடிக்காது. சரி மச்சான் நான் போய் பில் பே பண்ணிட்டேன். ஓகேவா? போய்ட்டு வா. இனிமே நீங்கள் தர வேண்டிய 8500 தர வேண்டாம். டெய்லி இதே மாதிரி வந்து கழிச்சிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இதோட முடியுது. இதுக்கப்புறம் இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாய். நான் வேணா மறுபடியும் சாப்பிட்டு பில்ல உன் தலையில் கட்டட்டுமா? சார் சூப்பர்யா, பரவாயில்லையே தம்பி, சொன்னபடியே முடிச்சிட்டிங்களே. சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர் அப்படி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சார் ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னேன்ல. ஒரு தடவை சொன்னால் புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க? சார் அந்த ஷேரோட கரண்ட் வேல்யூ என்னன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி சார் இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டுக்கு என்ன பேச சொல்கிறீங்க?
பாவம் சார். அவங்க தாத்தா கொடுத்ததுன்னு கடைசியாக இது ஒன்று மட்டும் தான் சார் இருக்குது. எனக்கு என் கஸ்டமர் ஏமாறக்கூடாது. நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க. சாரி சார். சொல்லுங்கள் சார். என்ன பிரச்சனை? இல்லை சார், கிளைண்ட் ஒருத்தர் ஒரு டீல் முடிச்சு கொடுக்க சொல்லியிருந்தார். என்ன டீல்? சார், பிரதாப்னு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் பழக்கமானார். அவங்க தாத்தா வந்து நிறையா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். வேறு எதுக்காகவும் இல்லை சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன கம்பெனியில் ஷேர் போட்டிருக்காரு. அதோட இன்னைக்கு மதிப்பு 2 கோடி. பிரதாப்புக்கு ஏதோ அவசரமாக பணம் தேவைப்படுது போல். இப்போ ஃபோன் பண்ணார்ல, அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி 1 கோடி ரூபாயில் முடிச்சுக்கலான்னு சொன்னேன். ஆனால் அவர் 70 லட்ச ரூபாயில் கேட்குறாரு சார். அது எப்படி சார் முடியும்? பிரதாப்புக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்ல சார். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் திரும்ப திரும்ப கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கார் சார். 2 கோடியா? நல்ல டீலாச்சே. 1 கோடியை கொடுத்துட்டு டபுளாக எடுத்துக்க வேண்டியதானே? இதை தான் சார் நானும் சொல்கிறேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். ஓகே, see you again. அதோட இன்னைக்கு மதிப்பு 2 கோடி. பிரதாப்புக்கு ஏதோ அவசரமாக பணம் தேவைப்படுது போல். அதோட இன்னைக்கு மதிப்பு 2 கோடி. 2 கோடி. ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பிரதாப் டீல் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதில் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணியாச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் தெளிவாக இருக்குது சார். ஏன் கேட்குறீங்க? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டீலை நம்மளே வாங்கிக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க. அதான் அதை நமக்கே மாற்றி வர மாதிரி எதுவும் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், பட் கிளைண்ட்டுக்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேனே, அதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற உணிசியை நானே கொடுத்துட்றேன். அப்படியா சார்? சரி, நான் பிரதாப்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஓகே ராகவ், இதை மட்டும் பார்த்து முடிச்சு கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நானே செஞ்சிடறேன். ஓகே சார். ஆட்டோ. இந்தாங்கண்ணா. ஜனா, வாமா பூஜா. ஜனா எங்கண்ணா? கால் பண்ண அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறான். இங்கே தான்மா எங்கேயோ பக்கத்தில் எங்கேயோ போயிருக்காப்ல. உட்காருமா, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. ம்.